ஹே அமீஸ், வெல்கம் பேக் டு அந்தரியம் டிஎன் அண்ணனோட அந்தரியம். ஓகே, நம்ம இப்போது வீயோட 5th வந்து பார்க்க போகிறோம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் தென் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, சரி, இப்போ வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ள வந்து போயிடலாம். எதுலேருந்து வச்சுருந்தோமோ அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். அதில் வச்சுருந்துருப்போம்னா நீங்கள் ஷாப்பிங் போயிருந்துருப்பீங்க நைட் டைம். அதோட விட்டோமா சின்னிக்ஸ் பார்க்கலாம் வாங்க. இப்போது கார் வீட்லேயே வந்து ஸ்டாப் ஆகுது. நீங்கள் எனிவே சகா புருஷ், தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங், நான் உங்களுக்கு சீக்கிரமாக இதுக்கு பே பண்ணிடுவேன் ஓகே அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறீங்க. நம்மவே உங்களை பார்த்து நக்கலா சிரிச்சுக்கிட்டு சரிங்க ஓகே அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாரு. நீங்கள் கார்லேருந்து இறங்க போகிறப்ப எனக்காக ஒரு விஷயம் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறீங்க. அவள் என்ன அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறானா, கொஞ்சமாவது அவகிட்ட நெருங்குறதுக்கு ட்ரை பண்ணுறியா? எனக்கு தெரியும் இது உன்னோட பர்சனல் விருப்பம்னு, ஆனால் மறந்துடாத, அவள் உன்னோட ஒய்ஃப், நீ தான் அவளோட புருஷன், நீ ட்ரை பண்ணுவியா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறீங்க. அவள் எதுவுமே சொல்லாமல் இருக்கான். அது சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன், அதுக்கப்புறம் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் இறங்கிக்கிறீங்க. நம்ம வீக் வந்து இது ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்குது. அவர் அப்படியே அவளோட ரூம்க்கு வந்து போகிறாரு. பார்த்தா நம்ம ஜெர்லின் ஆல்ரெடி தூங்கிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம வீயும் வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு அங்கே வந்து படுத்துக்கிறாரு. நீங்கள் சொல்லியிருந்துருப்பீங்கள்ல, நீ அதை ட்ரை பண்ணு ப்ளீஸ்ன்னு, அதுதான் அவர் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. அவர் அப்படின்னு சும்மா சிக் பண்ணிவிட்டு நம்ம ஜெர்லினை பார்த்த மாதிரி திரும்பி படுக்கிறாரு. தென் அவங்க பக்கத்துலேயே வந்து படுக்கிறாரு. அவங்க மூஞ்ச இப்போ கண்ணை திறந்து பார்க்குறாரா, பார்த்தா அந்த இடத்துல நீங்கள் இருக்க மாதிரி அவருக்கு தெரியுது. அவர் செம்ம ஷாக்காக பிளிங்க் பண்ணிவிட்டு பார்க்குறாரு. பார்த்தா மறுபடியும் ஜெர்லின் இருக்க மாதிரியே தெரியுது. நமக்கே எப்படிலாம் தோணுது அப்படின்ற மாதிரி அகைன் நம்ம அவங்கள விட்டு தள்ளி வந்து படுத்துக்கிறாரு. அவர் மைண்டுக்குள்ளே 1000 கன்ஃபியூஷன், 1000 கேள்வியும் இருக்குது. எதுக்கு ஜெர்லின் நம்மளால் அப்படி நினைக்க முடியல, நம்ம அப்படி நினைக்கிற இடத்துல ஏன் இவ வர்றா, அதாவது நீங்கள் வர்றீங்க அப்படின்ற மாதிரி அவர் மனசுலேயே 1000 கேள்வி இருக்குது. அந்த நைட் வந்து அப்படியே வந்து ஸ்பெண்ட் ஆகுது. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ டிஸ்பிளே ஆகும்ல, அந்த மாதிரி தான் வேர் பண்ணிட்டு ஆஃபீஸ்க்கெலாம் கிளம்பி கீழே வந்து வர்றீங்க. ஆல்ரெடி நம்ம வீதான் வந்து உட்காந்துருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க, யார் அவன் ஒரு நிமிஷம் கூட தவற மாட்டான். நோ வண்டர், அதனால தான் இவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டேவும் அவர் பக்கத்தில் லைக் எப்பவும் போல தான் வந்து உட்காடுறீங்க. என்ன அக்கா புருஷ், ஒரே யோசனையாக இருக்குது, என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறீங்களா? அவர் இன்னும் ரியாலிட்டிக்கே வரல. லைக் ஏதோ டீப்பாக யோசிச்ச மாதிரி இருக்கார். நீங்கள் சந்திரமுகிக்கிட்ட பூந்துருச்சா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கிட்ட வந்து பார்க்குறீங்களா, அதாவது உத்து பார்ப்பாங்கள்ல, அந்த மாதிரி வந்து பார்க்குறீங்க. நம்ம அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் திரும்பியிருப்பார். பார்த்தா நீங்கள் கிட்ட இருக்கிறத பார்த்துட்டு அவனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் 2 பேரோட நோஸும் டச் ஆன மாதிரி இருக்குது. நீங்கள் நான் வேணும்னே பண்ணல அப்படின்னு சொல்லி தள்ளி உட்காந்துக்கிறீங்க. நம்ம ஒரு மாதிரி ஸ்டில் ஷாக்லேயே இருக்கான். நீங்கள் போச்சு செத்தோம் அப்படின்ற மாதிரி அந்த பக்கமாக திரும்பவே மாற்றிங்க. உங்கள் கையை வச்சு உங்கள் மூஞ்சி மறைச்சி அந்த பக்கமாக பார்த்த மாதிரி தான் இருக்கீங்க. நம்ம ஹார்ட்லாம் செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்குது. என்னன்னா அவன் இந்த விஷயத்தான் யோசிச்சுட்டு இருந்திருப்பான். லைக் ஜெர்லின் கிட்ட நெருங்கலாம், லைக் அவன் கிஸ் பண்ணலான்ற மாதிரி தான் போயிருந்திருப்பான். அப்போது உங்களோட மூஞ்சி வந்து வந்திருக்கும். இப்போது உங்கள் மூஞ்சி பக்கத்தில் இருக்கப்போ அவனுக்கு என்னென்னமோ எண்ணங்கள், அது சொல்ல முடியாது, அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வந்து வர்றப்ப நமக்கே அது தோணுது, அவன் நம்மளோட மச்சினிச்சி அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டில் தான் இருக்கார். தென் அவர் ரியாலிட்டிக்கு வந்துட்டு இப்போ என்ன பண்ண அப்படின்ற மாதிரி கேட்குறாரா. நீங்கள் கேட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ண அப்படின்ற மாதிரி திரும்பி அவரே கேட்குறீங்க. நான் கேட்டேன் உங்ககிட்ட அப்படின்ற மாதிரி சொல்கிறாரா. நீங்கள் இல்லை, ஏதோ ரொம்ப யோசனையில் இருந்தீங்களே, அதான் பேய்க்கு அரைஞ்சிருச்சான்னு பக்கத்தில் வந்து பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நம்ம கீப் டிஸ்டன்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அது கொஞ்சம் கோல்டாக சொல்கிறான்னா, உங்களுக்கு இதுதான் கடுப்பாக இருக்குது, லைக் ஐ எம் டையிங் ஃபார் திஸ் ஓயா அப்படின்ற மாதிரி வந்து திரும்பி உட்காடுறீங்க. நம்ம வீயுமே அடுத்து உங்ககிட்ட எதுவுமே வந்து சொல்லலை. தென் ஜெர்லின்னு வர்றாங்க, உங்களுக்கு தேவையானதை பரிமாறுறாங்க, நீயும் உட்காந்து சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நீங்கள் சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்புங்க, நான் வீட்டில் தான் இருக்கேன், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாளா. அதான் சொல்கிறாள உட்காந்து சாப்பிடு அப்படின்ற மாதிரி வீயும் சொல்கிறான். இது அவளுக்கு இன்னும் ஆச்சரியம். ஏன்னா யூஸ்வலாக அவர் இந்த மாதிரி நடந்துக்க மாட்டார். அதனால் இல்லைங்க உட்காருன்னு சொல்கிறேன்ல
அப்படின்னு சிவான் சொல்கிறாரா. நம்ம ஜெர்லினும் வந்து உட்காந்துக்கிறாங்க. மெய்ட்ஸ் வந்து பரிமாறுறாங்க. தென் இவங்க எல்லோரும் சாப்பிட்டுட்டே இருக்கப்ப நம்ம ஜெர்லின் நாளைக்கு அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சிவான் சொல்கிறாளா. உங்களுக்கு அப்படியே புறையிடுச்சு. நீங்கள் நாளைக்கேவா அப்படின்னு சிவான் கேட்குறீங்க. ஆமாம், உன் பீரியட்ஸ் எண்டானோடனே வர சொன்னாங்கல்ல, உனக்கு நாளையோட தானே எண்டாகுது. ஸோ நாளைக்கு தான் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சிவான் சொல்கிறாளா. நீங்கள் எதுவுமே சொல்லாமல் கீழே குனிஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிடுறீங்க. இவ அப்படி திரும்பி வியை பார்க்குறா. நம்ம வி எதுவுமே சொல்லலை, லைக் அந்த விஷயத்த கண்டுக்க கூட இல்லை. வி நீங்கள் நாளைக்கு நான் ஹாஸ்பிட்டல் வந்துடுறேன் அப்படின்னு சிவான் சொல்கிறான்னா. இவங்களும் சரிஞ்சமாக சொல்லிட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. நீங்கள் நான் கிளம்புறேன் அப்படின்னு சிவான் சொல்கிறீங்க. ஒயன் அப்படின்னு சிவான் அவங்க அக்கா கூப்பிட்றாங்க. என்ன அப்படின்னு சிவான் திரும்பி பார்க்குறீங்க. தேங்க்ஸ், எதுக்கு சொல்லணும்னு தோணுச்சு சும்மா அப்படின்னு சிவான் சொல்லலாம். நீங்கள் உனக்கு பைத்தியம்தான் பிடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி அங்கேருந்து வந்து போகிறீங்க. அவள் எதுக்கு தேங்க்ஸ் சொல்லியிருப்பானா. நம்ம வீக்கிட்ட தெரிகிற சின்ன சின்ன மாற்றத்தை கூட நீங்கள் தான் ரீசன்றது அவளுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லியிருப்பா. நம்ம வீயும் ஆமாம் எதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சிவான் கேட்குறாரா. அது எதுக்கோ அப்படின்னு சிவான் சொல்கிறா. நம்ம வீ அவங்கள பார்த்துட்டு உனக்கு ஏதாவது லைஃப்பில் ட்ரீம் இருக்கா, இதை பண்ணணும், சாகிறதுக்குள்ளே ஏதாவது பண்ணணும், நம்ம ஒரு கோல் வச்சுருப்போம்ல, அந்த மாதிரி எதுவும் இருக்கா அப்படின்னு சிவான் கேட்குறாரா. நம்ம ஜெர்லின் அவங்கள ஒரு மாதிரி யோசனையை பார்த்துக்கிட்டே எதுக்கு அப்படின்னு சிவான் கேட்குறாங்க. ஏன் தெரிஞ்சுக்க கூட கூடாதா? இல்லை, இத்தனை வருஷத்தில் இந்த மாதிரி கேட்டதில்லையே, அதான் கேட்டேன் அப்படின்னு சிவான் சொல்கிறாங்க. இது நம்ம வீக் ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்குது. சாரி. எதுக்கு சாரி? இத்தனை வருஷத்தில் கேட்டதில்லைல, அதுக்கு சாரி. சரி, பழையசை பற்றி பேச வேணாம், இப்போ சொல்லு, உனக்கு அந்த மாதிரி ஏதாவது ஆசை இருக்கா அப்படின்னு சிவான் கேட்குறாரு. நம்ம ஜெர்லின் மனசுக்குள்ளே உன் கூட ரொம்ப நாள் வாழணும்னு ஆசையாக தான் இருக்குது, ஆனால் அது நடக்காதே அப்படின்னு சிவான் நினைக்கிறாங்க. ஜெர்லின் உன்கிட்ட தான் அப்படின்னு சிவான் கேட்குறானா. அம்மாவாகணும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையில் முடிச்சு போட்டாங்க. இதுக்கு நம்ம வீக்கிட்ட பதிலே இல்லை. அது வந்து அப்படின்னு சிவான் சொல்கிறாரா. என் ஆசையை நான் சொன்னேன், உங்களை காயப்படுத்தணுன்றதுக்காக சொல்லலை. அதான் நான் சீக்கிரமாகவே அம்மாவாக போகிறேனே, என் தங்கச்சி மூலயமா உங்களோட குழந்தைக்கு தாயாக இருக்கணுன்றதான் ஆசை. அது நடக்க போதுன்றப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதை தவிர எனக்கு இந்த உலகத்தில் வேறு எதுவுமே வேணாம் அப்படின்னு சிவான் சொல்கிறாங்க. நம்ம வீக்கு இப்போ ஜெர்லினை பார்க்கவே முடியல. என்னடா அது, நமக்கே எவ்வளோ குற்ற உணர்ச்சியாக இருக்குது. அவள் ஆசையை தானே சொன்னா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் ஸ்டில் வந்து அவருக்கு குற்ற உணர்ச்சியாக தான் இருக்கா. சரி பார்த்துரு, நான் வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்றைக்கும் இல்லாமல் ஜெர்லினை வந்து ஹக் பண்ணிட்டு வந்து போகிறாரு. நம்ம ஜெர்லினுக்கு இதுவே ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. தென் நீங்கள் ஆஃபீஸுக்கும் வந்து போகிறீங்க. நம்ம நாம்ஜூன் என்னோடய டைம் டேபிள் பார்த்தியா? பார்த்துட்டேன் சார். இன்றைக்கி என்ன, இன்றைக்கி 2 மீட்டிங் இருக்குது. காலையில் வந்து கிம் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரியோட மீட்டிங், அடுத்து வந்து ஜியோன் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரியோட மீட்டிங் இருக்குது சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களா. ஓகே, ஷார்ப்பாக தான் இருக்கேன். எத்தனை மணிக்கு மீட்டிங்? 10 o'clock. நம்ம தான் போகிற மாதிரி இருக்கும் சார். கார் எல்லாத்தையும் நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களா. இம்ப்ரெசிவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நீங்கள் லைட்டாக சிரிக்கிறீங்க. சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரா. நானும் அங்கே வரணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவங்கள பார்த்துட்டு நீ தான் என்னோட செக்ரட்டரி, அப்போ நீயும் தான் வரணும். ஓ சரி சார் அப்படின்ற மாதிரி நீங்கள் வேகமாக வெளியே ஓடுறீங்க. எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என் பேகு திங்ஸ் எடுக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களா. சரி எடுத்துகிட்டு வா, நான் காரில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நீங்கள் சாரி பாஸ், ஃபஸ்ட் டேன்றதுனால கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு, நான் நாளை பேர் அதெல்லாம் கேட்சப் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. பரவாயில்ல போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரா. நீங்களும் அங்கேருந்து போகிறீங்க. நம்ம கிளம்சிகள் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்ற மாதிரி சிரிச்சுட்டே வந்து போகிறாரு. தென் நீங்களும் கிம் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரிக்கும் வந்து போகிறீங்க. உங்களுக்கு அந்த பில்டிங்கை பார்த்தோன்னே தான் ஸ்ட்ரைக் ஆகுது. ஐயோ ஆமாம், கிம் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் அந்த சிடுமுஞ்சியோடது அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் பேன் நினச்சிக்கிங்க. பார்ப்பலாம் அப்படின்ற மாதிரி ஆரம்பி சொல்கிறாரா. நீங்களும் ஓகே பாஸ் அப்படின்ற மாதிரி அவர் பின்னாடியே வந்து போயிட்டுருக்கீங்க. இவன் கம்பெனிக்காக வரணும், அதுவும் மொதல் நாள் வேலையிலே அப்படின்ற மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கீங்க. தென் அந்த மீட்டிங் ரூம்குள்ளேயும் போகிறீங்க. அங்கே ஆல்ரெடி நிறைய பேர் வந்து உட்காந்துருக்காங்க. வெல்கம் ஆரம்
அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நம்ம வி. ஹாய் வி அப்படின்ற மாதிரி இவங்க ஹேண்ட் ஷேக் வந்து பண்ணிச்சாங்க. நீங்கள் நம்ம ஆரம்புக்கு பின்னாடி இருந்து எட்டி பார்க்குறீங்க. நம்ம வி உங்களை பார்த்து லைட்டாக ஸ்மிர்க் பண்ணிவிட்டு உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவன் மொழியே சரியில்லையே, ஏன் வாய் வடக்கு வரை போகுது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துட்ருக்கீங்க. நீங்களும் வந்து உட்காந்துடுறீங்க. அந்த ரூமில் லைட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிட்டு ப்ரொஜெக்டை வச்சு ஏதோ எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு என்னென்னே புரியல, அது வேறு விஷயம். நீங்களும் அப்படியே ஏதோ படம் பார்ப்பாங்கள்ல, அந்த மாதிரி பார்த்துட்டே உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு இடையில கொட்டாவியெல்லாம் வேறு வருது. தென் தூக்கமும் பயங்கரமாக வருது. நீங்கள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு ரொம்ப கட்டுப்பாடோடு உட்காந்துருக்கீங்க. நம்ம ஆரம், இதுதான் எங்களோட ப்ராஜெக்ட், ஹோப் யூ லைக் இட் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரா. தென் லைட்ஸ்லாம் மறுபடியும் ஆன் ஆகுது. உங்களுக்கு இப்போ தான் லைட்டாக தூக்கமே கலையுது. என்னடா ஆன் பண்ணிட்டீங்க லைட்டை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்துட்ருக்கீங்க. நம்ம மீட்டிங் நோட் பண்ணானோ இல்லையோ, உங்களை தான் ஃபுல் டைம் நோட் பண்ணால். யூஸ்வலாக யாராவது இந்த மாதிரி மீட்டிங் ரூமில் பிஹேவ் பண்ணால் நம்ம வீக்கு வந்து கோவம் வந்துடும். லைக் எல்லோரும் முன்னாடி யாராக இருந்தாலும் திட்டிடுவான். லைக் அதர் கம்பெனி ஸ்டாஃபாக இருந்தாலும் சரி, அதர் கம்பெனி எம்டியாக இருந்தாலும் சரி, அப்படியே வந்து திட்டி விட்ருவான். இன்றைக்கி என்னமோ அவனுக்கு நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்து சிரிப்பாக வருது. இது எங்கே போனாலும் இப்படி தான் போலையே அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்துட்டு இருந்திருப்பான். தென் ஆரமாக பார்த்து உட்காருங்க, நம்ம டீல் பேசலாம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. நம்ம ஆரம்புக்கு வந்து ஆச்சரியம். ஏன்னா இந்த டீல் வந்து ரொம்ப காலமாக இழுத்துக்கிட்டே இருந்தது. இன்றைக்கி மட்டும் ஓகே சொல்கிறானே அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி ஹாப்பி தான். அவர் வந்து உட்காராரா. சரி, உங்களோட பட்ஜெட் எவ்வளோ இந்த மாதிரிலாம் வந்து பேசுகிறாங்க. நம்ம ஆரம்பம் அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிச்சாரு. எனக்கு என்ன பெனிஃபிட் வரும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரா. இதை எம்பிட்டு நேரம் கூவிட்டு இருந்தியா, அப்போல்லாம் என்ன பாயசம் சாப்பிட போயிருந்தியா அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் வாய்க்கிலே முணங்குறீங்க. நம்ம எனக்கு அதை கேட்டுருச்சு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மட்டும் கேட்குற மாதிரி வந்து சொல்கிறான். லைக் எப்படின்னா, பெரிய டேபிள்னால் அது நடுவில் வந்து நம்ம உட்காந்துருக்காரு. அதுக்கு சைடில் லெஃப்ட் சைடில் வந்து நீங்கள், அதுக்கப்புறமா ஆரம் வந்து உட்காந்துருக்காங்க. அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்கள் பேசுனது ப்ளஸ் பேசுனதுல நம்ம ஆரம்புக்கு வந்து கேட்கல. நீங்கள் அப்படின்னு சொல்லி லைட்டாக ஒரு சிரிச்சுட்டே கீழே வந்து குளிஞ்சிக்கிறீங்க. தென் நம்ம சரி, இந்த டீலை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சும்மா சொல்கிறான்னா ஆரம்புக்கு ஆச்சரியம். தேங்க்யூ, ஆனால் ஒரு விஷயம் கேட்கவா அப்படின்னு வந்து கேட்குறானா. கேளுங்க. இல்லை, இந்த இதை நான் ரொம்ப நாளாக உங்ககிட்ட கேட்டுட்ருக்கேன். திடீர்னு மனசு மாறினதுக்கு ரீசன் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான்னா. நம்ம அவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, நானும் அதை தான் யோசிக்கிறேன். ஆனால் எனக்கு ரீசன் எதுவும் தெரில, திடீர்னு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி உங்களை பார்த்துட்டே சொல்கிறான். லைக் இதை வந்து ஆரம் நோட் பண்ணல, நீங்களும் நோட் பண்ணல. பிடிச்சிருக்கா? இத்தனை வருஷம் இந்த ப்ராஜெக்ட் தான் கொடுத்துருப்பான், அப்போ பிடிக்காது, இப்போ மட்டும் எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நீங்களும் பார்த்துட்ருக்கீங்க. எனிவேஸ் ஆரம், நம்ம சீக்கிரம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. தேங்க்யூ ஸோ மச் தட் மீன்ஸ் அ லாட் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் நம்ம ஆரம். நீங்கள் பெரிய கை தான் போலையே அப்படின்ற மாதிரி தான் வியை பார்த்து லுக்கு விட்டுருக்கீங்க. நம்ம என்ன அப்படின்ற மாதிரி ஐப்ரோ தூக்குறாரு. நீங்கள் ஒன்றுமில்லையே அப்படின்ற மாதிரி மண்டையாட்சிங்க. தென் நம்ம ஆரம், என்னாச்சு அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து கேட்குறாரு. நீங்கள் அவர்கிட்டயும் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து மண்டையாட்சிங்க. சரி ஓயன், கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரா. ஓகே பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஏன்னு தெரில, நம்ம நீங்கள் ப்ளஸ் ஆரம் அந்த கன்வர்சேஷன் பிடிக்கல. அவர் ஒரு மாதிரி காண்டாக தான் பார்க்குறாரு. ஆரம் ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்னது இல்லை, லன்ச் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், சாப்பிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. நீங்கள் 11 மணிக்கு லஞ்சா அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்து வச்சுக்கிங்க. 11 மணிக்கு லஞ்சான்றது நீ நினைக்கிறது தெரியுது. லஞ்ச் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும், நீங்கள் லஞ்ச் சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓகேவி அப்படின்ற மாதிரி நம்ம ஆரம்பம் சொல்லிடுறான். நீங்களும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவர் உங்கள் கதை லைக் ஆரம் மரியாதையாக பேசுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறான்னா. நீங்கள் எதுக்குமா மரியாதை எப்படி பேசுகிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அதெல்லாம் அவங்க ரத்தத்திலே கிடையாது, அது ஒரு விஷயம். நம்ம மரியாதை இது கொடுத்துட்டா அளவாக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நம்ம ஆரம்பிக்க ஆச்சரியம். என்னடா ஏதோ பழக்கப்பட்ட மாதிரியே பேசுகிற அப்படின்ற மாதிரி தான் அவர் லுக்கு விடுறாரா. உங்கள் லுக்கு எனக்கு புரியுது ஆரம், அது என்னோட மச்சினிச்சு உங்கள் கம்பெனியில் வேலை பார்க்குறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் கீழே போட்டு உடச்சிட்ட அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்துட்ருக்கீங்க. நம்ம ஆரம் உங்களை ஆச்சரியமாக பார்க்குறாரு. நீங்கள் என் அக்காவோட புருஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க வியை கை காட்டி. ஆரம்புக்கு இப்போ தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்குது. தென் நம்ம ஆரம் கொஞ்சம் சீரியஸாக மாறிட்டு, நீங்கள் அந்த ரீசனுக்காக தான் ப்ராஜெக்ட் தரேன்னு சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறானா.
எந்த ரீசனும் இல்லை ஆரம். இந்த இதை நான் ஏன் இவ்வளோ நாள் தள்ளி போட்டேன்னா, அந்த லேண்டு கொஞ்சம் ப்ராப்ளமில் இருந்துச்சு. நீங்கள் அந்த லேண்டில் பண்ணலாம் என்கிட்ட பர்மிஷன் கேட்கும்போது அந்த லேண்டை எப்படி நான் தர முடியும்? என்னோடய பிரச்சனையான லேண்டை நான் இப்போ அந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிட்டேன். அதனால தான் உங்களுக்கு இப்போ தந்திருக்கேன். நீங்கள் எந்த ரீசனும் எடுத்துக்க வேணாம். எனக்கும் தெரியும் பர்சனல் வேறு ப்ரொஃபஷன் வேறுன்னு. நீங்கள் தாராளமாக அவங்க வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சும்மான்னு சொல்கிறாரா நம்ம ஆரம்பம். சரி அப்படின்னு சும்மான்னு சொல்கிறாங்க. நீங்கள் நம்ம வியை பார்த்து மறைச்சிட்ருக்கீங்க. கூடவா உங்கள் அக்கா பேசணுன்னா அப்படின்னு சும்மான்னு சொல்கிறாரு. நீங்கள் அக்கா பேசணுன்னா என் ஃபோனுக்கே கூப்பிடுவாள்ல அப்படின்னு சும்மான்னு சொல்கிறீங்க. வாமா அப்படின்னு சும்மான்னு சொல்லிட்டு போகிறான். நீங்கள் ஆரம்ப பார்க்குறீங்க. நம்ம ஆரம் சொல்லவே இல்லை அப்படின்னு சும்மான்னு சொல்கிறாரு. எதை சொல்லலை? எதையுமே நீ சொல்லலையே. ஆமாம்ல அப்படின்னு சும்மான்னு சொல்கிறீங்க. நம்ம ஆரம் இப்போ லைட்டாக அவங்கள மறைச்சி பார்க்குறாரு. பாஸ் நீங்கள் தானே சொன்னீங்க ஃபேமிலி வேறு வேலை வேறேன்னு. அதனால தான் என்னை பற்றி எதுவுமே சொல்லலை. பத்தாததுக்கு நான் இப்போ தானே பாஸ் வேலைக்கே சேர்ந்தேன். அதுக்குள்ளே எப்படி அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. இல்லை யூஸ்வலாக யாராவது பெரிய இடத்து தெரிஞ்சிருந்தா அந்த மென்ஷன் பண்ணுவாங்க. எதுக்கு அதை வச்சு நீங்கள் வேலை தந்துடுவீங்கன்றதுக்காகவா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. நம்ம ஆரம் இருக்கலாம் மேபி அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரா. நீங்கள் நான் அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாதுன்னா இவங்க கம்பெனிலே வேலைக்கு சேராமல் உங்கள் கம்பெனிக்கு வந்தேன் அப்படின்னு சும்மா சொல்கிறீங்களா. நம்ம ஆரம்புக்கு வந்து இது டச்சிங்காக தான் இருக்குது. இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சும்மா சொல்கிறாரு. நீங்கள் ஐயோ 5 நிமிஷம் தான் கொடுத்தான், 5 நிமிஷத்தில் போல் அவ்வளோதான் சரியான செல் மூஞ்சி அப்படின்னு சொல்லி அங்கேருந்து வந்து ஓடுறீங்க. யாரை சொல்கிறா? கிம் தயங்கவா சொல்கிறா? என்ன இப்படி கிளவி ஊத்துறா அப்படின்னு சொல்லி மாதிரி அவங்க பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. தென் நீங்கள் வியோட கேபினுக்கு போயிட்டு வெளியே நின்றுட்டு தட்டுறீங்க. கமின் அப்படின்னு சும்மா சவுண்டு. நீங்களும் என்ன விஷயம் அப்படின்னு சும்மா கேட்குறீங்க. உள்ளவா அப்படின்னு சும்மா சொல்கிறாரா. நீங்களும் உள்ளே வந்து போகிறீங்க. நம்ம வியூ வந்து உட்காந்துருக்காரு. நீங்கள் உட்காரவா சேவான்னு எதுவுமே கேட்கல. அப்படியே டைரெக்டாக போய் அந்த சேரில் வந்து உட்காந்துடுறீங்க. ஒரு கம்பெனியோட எம்ப்ளாய் அதர் கம்பெனி பாஸ் முன்னாடி இப்படியா மரியாதை இல்லாமல் உட்காருவேன்? இந்த விஷயத்தை வச்சு இந்த ப்ராஜெக்ட் என்னால் கேன்சல் பண்ண முடியும் அப்படின்னு சும்மா சொல்கிறான். நீங்கள் இப்படி ஒன்று இருக்கோ அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு வந்து நிற்கிறீங்க. அது ஒரு மாதிரி டக்குன்னு அந்த திடுதுப்புன்னு எந்திரிப்பாங்கன்னு அந்த மாதிரி எந்திரிக்கிறீங்களா. அதனால் உங்கள் மொழியில் வந்து நம்ம வீடோட டெஸ்க் இருக்குல்ல அது வந்து இடிச்சிருது. அத்தி அப்படின்ற மாதிரி உங்கள் மொழியை வந்து பிடிக்கிறீங்களா. நம்ம டக்குன்னு எழுந்திரிச்சு உங்ககிட்ட வந்து வராரு. நீங்கள் அந்த சேரில் மறுபடியும் வந்து உட்காந்துக்கிறீங்க. நம்ம உங்ககிட்ட வந்து என்னாச்சு அப்படின்ற மாதிரி எந்த தயக்கமும் இல்லை. உங்கள் ட்ரெஸ்ஸை லைட்டாக ஆஃப் பண்ணி உங்கள் மொழியை வந்து பார்க்குறாரு. நீங்கள் லைட்டாக இடிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்களும் இதை வந்து நோட் பண்ணல. நம்ம ஒரு சின்ன விஷயம் சேர்லேருந்து எந்திரிச்சு நிற்கிறது அதுக்குள்ளே உனக்கு இவ்வளோ க்ளம்சினஸ் அப்படின்னு வந்து கேட்குறான். நான் இதை வேணுன்னே பண்ண மாதிரி சொல்கிறீங்க. சும்மா தெரியாமல் பட்டுருச்சு, நீங்கள் விடுங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா. நீ பார்த்து கிழிச்ச அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கோ ஃபோன் பண்ணி ஐஸ் பேக்ஸ் வந்து கொண்டு வர சொல்கிறான். நீங்கள் பரவாயில்ல நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம உங்களை ஒரு மாதிரி முறைச்சி பார்க்குறாரா. நீங்கள் அப்படியே ஆஃப் ஆகிட்டீங்க. நம்ம வந்து உங்களை முறைச்சி பார்த்துட்டு தான் இருக்காரு. நீங்கள் ஏன் அக்கா புருஷ் எப்படி மறைக்கிறீங்க? இது சும்மா சின்ன அடி அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறீங்களா. நம்ம எப்போ பார்த்தாலும் விழுந்து வாரிக்கிட்டே இருப்பியோ அப்படின்னு கேட்குறான். நீங்கள் மேபி அப்படின்னு சொல்கிறீங்க. எதுக்காக நீ இவ்வளோ அசால்ட்டாக இருக்க? லைஃப்பில் ஒரு விஷயத்தையாவது சீரியஸாக பண்ணிச்சியா அப்படின்னு கேட்குறானா. இந்த ஆரம்பிச்சிட்டேன் லெக்சரை. ஐயோ பிளேடு போடுறானே அப்படின்னு மாதிரி தான் வந்து முழங்குறீங்க. எனக்கு அது கேட்டுருச்சு, உனக்கு கேட்கணும் தான் நான் சொல்லவே செஞ்சேன். நம்ம இந்த டைலாக்கை கேட்டவுடனே இப்போ ஆட்டோமேட்டிக்காக சிரிக்க ஆரம்பிச்சிட்றான். லைட்டாக சிரிக்கிறானா. நீங்கள் அப்பாலா சிடுமுஞ்சி சிரிச்சிருச்சு அப்படின்னு மாதிரி வந்து பார்த்துட்ருக்கீங்க. தென் கொஞ்ச நேரத்தில் அந்த ஐஸ் பேக்ஸும் கொண்டு வராங்க. நம்ம தான் வந்து வைக்கிறான். நீங்கள் வேணாம் நானே பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நீஸில் வந்து அந்த ஐஸ் பேக்ஸ் வந்து வச்சிட்ருக்கான். நீங்கள் ஐயோ ரொம்ப அழுத்தாதீங்க அப்படின்னு மாதிரி அவர் கையை வந்து பிடிக்கிறீங்க. ஏன் லைட்டாக வீங்கிருக்கும் போல் வலிக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்களா. நம்ம வலிக்கட்டு உனக்கலாம் அப்படின்னு மாதிரி இன்னும் அழுத்துறான். நீங்கள் அட அழுத்தாதியா அப்படின்ற மாதிரி நம்ம மண்டை மேலே வைக்கிறீங்க. லைக் ரொம்ப பெரிய அடிலாம் இல்லை, லைட்டான அடி. நம்ம உங்களை ஒரு மாதிரி ஆச்சரியமாக நிமிர்ந்து பார்க்குறான். ஏன்னா யாரும் வீக்கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணதே கிடையாது. நீங்கள் படப்படன்னு பேசிடுறீங்க. பேசுனதை பழகிட்டான்.
ஆனால் அவனை யாரும் இந்த மாதிரி தலையிலலாம் இதுவரை அடித்தது கிடையாதா? அவன் லைட்டாக அவங்கள முறைச்சி பார்க்குறான். நீங்கள் கொஞ்சம் ஓவராக தான் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி நான் வியை பார்த்து ஹாய் அப்படின்னு சொல்லி கையை காய்ச்சிங்க. இப்போ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறானா? என்ன பண்ண அப்படின்னு சொல்லி நீங்கள் திருப்பி அவரை கேட்குறீங்க. நம்ம அடிச்சியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் என்னது உங்களை அடிச்சிட்டாங்களா? யாருன்னு சொல்லுங்கள், கசக்கு தூக்கி எரிஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. நீங்கள் சொன்ன மாடுலேஷன் ப்ளஸ் கையில் ஆக்ஷன்லாம் வேறு பண்ணியிருந்திருப்பீங்களா? இதை பார்க்கும்போது நம்ம வீக்கு இது பயங்கரமாக சிரிப்பு வருது. அவன் சிரிப்பெலாம் கன்சோல் பண்ணிட்டு, உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது, நீ பனிஷ்மெண்ட்டுக்கு ஒத்துக்கலை, உன் கம்பெனியவே நான் தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான்னா, நீங்கள் என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நம்ம உங்களை பார்த்துட்டே, நீ அங்கேருந்து வேலையை விடணும். எதுக்கு விடணும், ஏன் விடணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? பேச வர்றியா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நீங்கள் அப்படியே வாய மூடிட்டீங்க. என் கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணணும், என்னோடய பிஏவா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நீங்கள் ஐயோ முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி எந்திக்கிறீங்க. அப்போ நான் இந்த டீலை கேன்சல் பண்ணுவேன், ஐ ஹாவ் அ ஃபுல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இதெல்லாம் போங்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. போங்கோ சாங்கோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, இதுதான் என்னோடய டிமாண்ட், இல்லைனா இப்போயே நான் கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நீங்கள் கொஞ்சமாக மனசாட்சியோடு பேசுங்க. நான் நேற்று தான் அங்கே போய் வேலைக்கு செஞ்சுருக்கேன், திடீர்னு வந்து வேலையை விடுறேன்னா என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? என்ன வேணா சொல்லு, உனக்கா போய் சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நான் மணி பே பண்ணுற மாதிரி வரும், அந்த மாதிரி தான் கான்செப்டில் இருக்குது. 1 இயர் நாங்கள் கண்டிப்பாக ஒர்க் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. எவ்வளோ நாள் நான் பே பண்ணுறேன், எனக்கு நீ எங்கேருந்து வரணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நீங்கள் இப்போ அவனை பார்த்துட்டு, உனக்கு எதுக்காக நான் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நம்ம ஏன்னா நீ அவன் கூட இருக்கிறது எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி மெதுவாக சொல்கிறான். உங்களுக்கு வந்து அது கேட்கல, என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? ஏன்னா நீ என்னோடய குழந்தைய சுமக்க போகிற, நீ அங்கே சேஃபாக இருக்கியா, இல்லை உனக்கு எல்லாமே டைமுக்கு கிடைக்கிதான்னு சொல்லி நான் எப்படி இது பண்ணுறது? நீ என் ஆஃபீஸில் இருந்தால் நான் நீயா நிற்கிற வரை உன்னை வேலைக்கு வர வேணான்னு சொல்ல மாட்டேன். அண்ட் தென் எல்லா சப்ளிமெண்ட்ஸையும் நான் பார்த்துக்குவேன், அதுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. ஆமாம், குழந்தை மேலே மட்டும் அக்கறை அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களா? நான் உங்கள் கண்ணை பார்த்துட்டு, அக்கறை தான் வயன், குழந்தை மேலே மட்டும் இல்லை உன் மேலே தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இந்த வார்த்தைக்கு உங்ககிட்ட வந்து எந்த பதிலும் இல்லை. நீங்கள் நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. நம்ம நீ என் கம்பெனியில் எம்ப்ளாயை சைன் பண்ணிச்சப்போ அந்த ப்ராஜெக்டில் நான் சைன் பண்ணிச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். என்னை பிளாக்மெயில் பண்ணிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நீ எப்படி வேணால் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நீங்கள் நமக்கு எங்கள் லைட்டாக மறைச்சி பார்க்குறீங்க. அப்போது மறுபடியும் யாரும் கதவை தட்டுறாங்க. கமென் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போது ஜெர்லின் தான் வந்து உள்ளே வர்றாங்க. நீங்கள் இங்கே பஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதை நான் கேட்கணும், நீ இங்கே என்ன பஞ்ச அப்படின்னு சொல்லி ஜெர்லின் கேட்குறாங்களா? நீங்கள் கம்பெனி விஷயமா வந்துருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. பாரா என் தங்கச்சி வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லி உங்கள் அக்கா உங்களுக்கு கிண்டல் பண்ணுறாங்க. நீங்கள் நீ வேறு இருக்கிறதுல சும்மாறி அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. என்னாச்சு, ஏன் இவ்வளோ செழிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம்? உன் புருஷன்ட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போக போகிறீங்க. அதை நான் ஒட்ட கேட்டுக்கிறேன், உட்காரிப்போ அப்படின்னு சொல்லி சொல்கிறா. எதுக்கு? சாப்பிட தான், சாப்பாடை கொண்டு வந்திருக்கேன். இல்லை, அங்கே பாஸ் அவங்களுக்கெல்லாம் தனியாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. உங்கள் பாஸ், உன் கூட இருக்க எம்ப்ளாய் எல்லாேருக்கும் அவங்க சாப்பாடை பரிமாறிட்டுருக்காங்க. அவங்க இப்போ சாப்பிட்டுட்ருப்பாங்க, நீ இங்கே உட்காந்து சாப்பிடு. ஒரு நாளாவது நல்லா சாப்பாடு சாப்பிடலாம்னு நினச்சேன், மறுபடியும் உன் கையில் தானா அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம ஜெர்லின் உங்கள் முதுகு மேலே போடுறாங்க. இப்போ தான் நம்ம லைட்டாக சிரிக்கிறாரு. அவருக்கு ஏன்னா உங்களை ஆரம் கூட பார்க்க முடில. செகண்ட் திங், நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிட்டா அந்த கம்பெனியில் இருக்கவங்க யார், என்ன, எதுக்கு, அந்த மாதிரிலாம் கேள்வி வரும்ல. லைக் இன்னும் உங்களுக்கு மேரேஜ் ஆகலை, அப்போ ஆப்வியஸாக அந்த மாதிரி கேள்வியெலாம் வரும்ல. அது வந்து அவருக்கு பிடிக்கல. நீங்கள் எந்த இடத்துல தலை குனிஞ்சு நிற்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு இதில் இருக்கார். நீங்கள் இந்த ஆஃபீஸில் அவர் கீழே வேலை பார்க்குறீங்கன்னு தெரிஞ்சாலே யாரும் உங்ககிட்ட வச்சுக்க மாட்டாங்கல்ல. அதனால தான் வந்து உங்களை இங்கே கூப்பிட்ருப்பாரு. தென் உங்களுக்கு ஆரம்பிக்கிட்டேருந்து ஃபோனும் வருது. நீங்கள் அதை பாஸ்ன்னு சொல்லி சேவ் பண்ணியிருந்திருப்பீங்க. இதை நம்ம வியும் பார்க்குறான். நீங்கள் அதை அட்டன் பண்ணிட்டு, பாஸ் நான் இங்கே எங்கள் அக்கா வந்திருக்காங்க, அவங்க கூட சாப்பிட்றேன், நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு எனக்கு கூப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்கிறீங்களா?
நம்ம மரம் சரிஞ்சமாக வந்து கட் பண்ணிடுறான். நம்ம என்ன என்ன முடிவு எடுத்திருக்க அப்படின்னு வந்து கேட்குறான்னா, நீங்கள் அதான் யோசிக்க டைம் வேணும்னு சொல்லியிருக்கேன்ல, என்னால் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியாது, இப்போயே சொல்லு அப்படின்னு வந்து சொல்கிறான். நம்ம ஜெர்லின் என்னாச்சு, என்ன விஷயம் அப்படின்னு வந்து கேட்குறாரா. இவன் நான் வீட்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறான். நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, நான் அந்த வேலையை விடணுமா, இங்கே வந்து ஜாயின் பண்ணணுமா, உன் புருஷன் எனக்கு ஆர்டர் போட்டிருக்காரு, இல்லைனா கம்பெனிட்டில கேன்சல் பண்ணிடுவாராம் அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. இவங்க ஆச்சரியமாக வியே பார்க்குறாங்க. நம்ம அது வந்து நீ தானம்மா சொன்ன நாளைக்கு ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட்டுன்னு, அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இங்கே இருக்க சொன்னேன். மற்ற இடத்துல எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எழுப்புவாங்கன்றது தெரியாது, அதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு வந்து சொல்கிறேன்னா, நீங்கள் இதை எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு அவசியமே இல்லை நானே இதைத்தான் அவகிட்ட சொல்லணுன்னு இருந்தேன். என்ன நான் வேலையை நிப்பாட்டுன்னு சொல்லான் இருந்தேன், நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க, இதுவும் நல்லது தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறலாம். நீங்கள் புருஷனுக்கு வக்காலத்து அப்படின்னு வந்து கேட்குறீங்க. அவளும் சிரிக்கிறா. உன் மேலே இருக்க அக்கறையில் தான்மா அப்படின்னு வந்து சொல்கிறாளா. நீங்கள் உன் அக்கறை தூக்கி குப்பையில் போடு, இப்போ நான் என்ன சொல்லுவேன், நான் பார்த்தா அதுக்கு அவனுக்கு ஃபைன் வேறு பே பண்ணணும், ஒரு நாள் தான் ஆச்சு வேலைக்கு போய் அப்படின்னு வந்து சொல்கிறீங்களா. நீ இதை பற்றி கவலைப்படாத, எவ்வளோ ஃபைன் இருந்தாலும் நான் பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் எப்படியா இருந்தாலும் திருப்பி நான் உங்களுக்கு பே பண்ணணுமே அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. நீ ஏன் பே பண்ணணும் அப்படின்னு மாதிரி கேட்குறா ஜெர்லின். நான் யாருக்கும் கடங்காரியாக இருக்க விரும்பலை அப்படின்னு மாதிரி சொல்கிறீங்க. ரெண்டு பேரும் அப்படியே அமைதியாகிட்டாங்க. நம்ம உன் சேலரியிலேருந்து நான் எடுத்துக்கிறேன் அவ்வளோதானே அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் ஆண்டவா இப்போ நான் என்ன தான் பண்ணுறது, நான் இந்த ஆஃபீஸ்க்கு இன்றைக்கி வந்திருக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. நீ அங்கேயே இருந்திருந்தாலும் நான் இதை தான் சொல்லியிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறான்னா, நீங்கள் பேசாமல் சாப்பிடுங்க, எனக்கு பிபி ஏறுது அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம சிரிச்சுக்கிட்டே வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் என்ன பிரியாணி ஸ்மெல்லாக இருக்குது, பிரியாணியா அப்படின்னு வந்து கேட்குறீங்க. இப்போ கோவலாம் எங்கே போச்சுன்னே தெரில. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து வைக்கிறாலாம். நீங்கள் உங்கள் பெல்ட்டெல்லாம் லூஸ் பண்ணிட்டு சாப்பிட வந்து ரெடி ஆகுறீங்க. சோறுனா என்ன வேணால் பண்ணுவா போல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காரு நம்ம தென் உங்களை பார்த்து சிரிக்கவும் செய்கிறாரு. நம்ம ஜெர்லின் இதை நோட் பண்ண தான் செய்கிறாங்க. அவங்களுக்கு ஹாப்பி தான், இருந்தாலும் லைட்டாக ஒரு ஓரத்தில் சின்ன வருத்தம் சங்கடம் எல்லாமே இருக்குது. என்னதான் இருந்தாலும் ஹஸ்பண்ட்ல அங்கே இருக்குல்ல. தென் நாளைக்கு அப்படின்னு சொல்லி எடுக்கிறாளா. இதை பாரு, நாளைக்கு வந்து நாளைக்கு பார்த்துக்கலாம், சும்மா இன்றைக்கே நாளைக்கு என்னை கடுப்பேற்றாத, பேசாமல் இரு, சாப்பிட விடு அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. அள்ளி அமுக்கு அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. நீங்களும் நல்லாவே சாப்பிட்டு வச்சுருக்கீங்க. நம்ம இந்த கன்வர்சேஷனில் குறுக்கவே வரல. ஏன்னா நீங்கள் உங்கள் அக்கா கூட பேசும்போது ரொம்ப இயல்பாக அவளை கலாச்சிக்கிட்டு அந்த மாதிரி வந்து பேசுவீங்க. அந்த விஷயம் நம்ம பிடிச்சதாக இருக்குது. ஓகே, இதை எங்கேயே ஸ்டாப் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன ஆகுது நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய். அண்ட் தென் போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ப்ளீஸ். அண்ட் தென் சீக்கிரமாக 1K அடிக்கணும். அப்படி 1K அடிச்சிருச்சுன்னா நீங்கள் ரொம்ப நாள் என்கிட்ட கேட்டுருக்கீங்க, ஜேகேக்கும் ஜிமினுக்கும் when your husband and son hate you version போடுங்கன்னு. 1K வந்துருச்சுன்னா 1K ஸ்பெஷலாக நான் அந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரம் நம்ம 1K அடிக்கிறோன்னு. பாய்.